திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணுடையான்பட்டி ஊராட்சியில் இந்திய அரசு மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை தீட்டுவதை மட்டுமல்லாமல் கடைசி வரை பயனாளிகளுக்கு செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றும், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவைகளுக்கு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக காமராஜ் அவர்கள் பேட்டியளித்தார். தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இலங்கை நாட்டின் கொழும்பு நகரில் நடைபெற்றது. இதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தியா உள்ளிட்ட 7 தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கட்டா, தனித்திறமை, குமித்தே மற்றும் குழு கட்டா பிரிவில் போட்டிகள் நடைபெற்றதில் கட்டா பிரிவில் 49 வயதுக்கு உட்பட்ட வெட்ரான் பிரிவில் திருவெறும்பூரை சேர்ந்த கராத்தே மாஸ்டர் பிரபாகரன் தங்கப்பதக்கமும், 10 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஆர்டி இசை வெண்கலப் பதக்கமும் வென்றார். 14 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் மோகன் வெண்கலப் பதக்கமும் வென்றார். பதக்கம் வென்று நாட்டிற்கும் திருச்சிக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள் திருச்சி திரும்பிய நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பிலான மாபெரும் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முதல்வரின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தலைமை தாங்கி மாணவர்களுடன் இணைந்து போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் டோங்கரே, மாநகராட்சி ஆணையர் வீர் பிரதீப் சிங் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புகழ்பெற்ற சக்தி ஸ்தலங்களில் ஒன்றான திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் திருக்கோயிலின் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் அமைதியான தரிசனத்தை உறுதி செய்யும் வகையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கோவில் வளாகத்திற்குள் பக்தர்கள் அலைபேசியை எடுத்து செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் அலைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் ரூபாய் கட்டணத்தில் 4 இடங்கள் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய பிறகு டோக்கனை காண்பித்து தங்களது அலைபேசிகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த உத்தரவை மீறி மறைமுகமாக அலைபேசியை கோவில் வளாகத்திற்குள் எடுத்து சென்றால் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் நிர்வாகம் எடுத்துள்ள இந்த பாதுகாப்பு மற்றும் நடவடிக்கைக்கு பக்தர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கோவில் இணை ஆணையர் சூரிய பிரகாஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் 33வது ஆண்டு வாழை ஆராய்ச்சி மைய நிறுவன நாளில் காவேரி தங்கம், காவேரி நாடான் வாழைப்பழ ரகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. திருச்சியில் இயங்கி வரும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் 1993ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி துவங்கப்பட்டது. கற்பக விருட்சகமான கருதப்படும் வாழை சாகுபடியை ஊக்குவிக்கவும் புதிய யுக்திகள் மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வரும் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன தினம் மற்றும் விவசாயிகள் தின விழா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் செல்வராஜன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த விவசாயிகள் தின விழாவில் வாழையில் புதிய பரிமாணங்கள், வாழையின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், உரங்கள், அதிக பயன்பெறும் முறைகள், ஏற்றுமதிக்கான வழிமுறைகள், பூச்சி தாக்குதலிலிருந்து காத்தல் உள்ளிட்டவைகளை விளக்கும் வகையில் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. அதேபோன்று புதிதாக காவேரி தங்கம், காவேரி நாடான் என்ற 2 புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து இக்கண்காட்சி மற்றும் வாழை விவசாய கருத்தரங்கில் ஏராளமான வாழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று எல்னினோ தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பெற்றதுடன் கண்காட்சியில் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது.